ஹாய், உங்கள் எடப்பாடி சத்யா பேசுகிறேன். நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரை பார்த்தீங்களா? எங்கள் ஊர் ஃபேமஸ்னா எதுன்னா இந்த புளிய மரம் தாங்க ஃபேமஸ். பார்த்துக்கங்க, எங்கள் ஊரில் இந்த புளிய மரம் தாங்க அடையாளம். எங்களுக்கு காற்றோட்டமாக நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மரத்தில் இருந்தாங்க. நல்லா காற்று குளு குளு ஏசி மாதிரி இருக்குதுங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு? எங்கள் ஊருக்கு வாங்க, நல்லா இந்த காற்று புளிய மரத்தை காற்றை வாங்கிட்டு போங்க. ஏசியாட்டு இருக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் எடப்பாடி ஊருக்கு வாங்க, இந்த புளிய மரத்தை காற்றை வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஏசி மாதிரி இருக்குதுங்க சும்மா. இது எங்கள் ஊருக்கு எல்லோருக்கும் நாங்கள் புளியே வாங்குறது இல்லைங்க, இந்த மரம் தான் எங்களுக்கு புளி கொடுக்குது. என்னோடய புளியை ரசம் வச்சு குடித்தா அவ்வளோ ஒரு தேனாக இருக்குதுங்க. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், எங்கள் ஊரை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு. எங்கள் எடப்பாடினாலே அவ்வளோ ஒரு தேன் வடியும் ஊருங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் மக்களே, எங்கள் ஊருக்கு வாங்க, நல்லா காற்றோட்டமான பகுதியை ரசித்து போங்க. நல்லா ஏசியாட்டு இருக்குதுங்க எங்கள் ஊரில். அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குதுங்க. இந்த எடப்பாடின்னு சொன்னாலே பேர் வாய்ந்த ஊருங்க. பார்த்திங்களா இந்த புளிய மரம் எப்படி இருக்குதுன்னு? இதில் காற்று அப்படியே சும்மா ஏசி மாதிரி இருக்குதுங்க. வாங்க, நல்லா இந்த எங்கள் ஊரில் வந்து இந்த புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து நல்லா காற்று வாங்குங்க. சும்மா இயற்கையே சும்மா நம்ம உடம்புல அப்படியே ஆரோக்கியமாக இருக்குங்க. உடம்புக்கே ஆரோக்கியமாக இருக்குங்க. பாய் மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.